நல்லா இருந்தா பைசா தாங்க, இல்லையா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அப்படியே போங்க. ரொட்டி இருக்கு, தேர்ட்டி இருக்கு, 40 இருக்கு, 50 இருக்கு, 60 இருக்கு, 70 இருக்கு, 80 இருக்கு. முதல்ல டேஸ்ட் நல்லா இருந்தா பைசா தாங்க, இல்லையா ஐஸ சாப்பிடுங்க மேடம். சாப்பிட்டு அப்படியே போங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று படுத்துட்டு இருந்தது. அங்கே ஒரு அண்ணன் அந்த நாய் தூங்கிட்டு இருக்கக்குள்ள அது மூக்கிட்ட ஒரு மீனை வச்சு காட்டினாரு. அப்போயுமே அது ஏந்துக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மத்தி கவலை நிறையா வந்துருந்தது. அந்த மீனை எடுத்துகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ மீன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அப்போ தான் வலையில் பிடிச்ச மீன். நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு அண்ணனும் நிறைய மீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ மீன் பாருங்க. இந்த மீனை இப்படி வலைய உதற இப்படி உதறி எடுத்தா அவ்வளோ மீன் நிறைய கொட்டிகிட்டே இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ மீன் கொட்டிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் இன்னொரு அண்ணனும் வலையிலேருந்து மீன் எடுத்தாங்க. அந்த என்ன மீன் பார்த்தீங்கன்னா தட்டைக்கவலைன்னா கவலை மாதிரியே இருக்கும், ஆனால் தட்டியாக இருக்கும். முள்ளும் நிறையா இருக்கும், ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த மீனையும் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் அந்த மீனை யாருமே வாங்குறதுக்கே வரல, ஏன்னு தெரியல. ஒருவேளை முள் இருக்குமோ என்னமோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மீன் எல்லாமே நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினோம். அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய்க்கும், எங்கள் தங்கச்சிக்கு ஒரு 100 ரூபாய்க்கு, எங்கள் சித்தி வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 3 கவர் வாங்கினோம். எல்லாமே கவர் ஃபுல்லாக தான் கொடுத்தாங்க. 100 ரூபாய்க்கு நிறையவே தான் கொடுத்தாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குறது ரொம்ப இங்கே கஷ்டம். ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷான மீனை தான் கொடுத்தாங்க. அப்புறம் என் பசங்க பீச்சில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். இது வரைக்கும் அவங்கள நான் தண்ணியில் விட்டதே கிடையாது. சும்மா எட்ட நின்று பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் தடவை அவங்க பீச்சில் இப்போ மண்ணில் விளையாடிட்டு இருக்காங்க தண்ணியில். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களோட போய் சேர்ந்து விளையாடிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு ஒரே சந்தோஷம் தண்ணியில் இறக்கி விட்டவுடனே. ஆனால் நைட்டு வந்தவுடனே, வீட்டுக்கு வந்தவுடனே சரியான இருமல். நைட்டு ஃபுல்லாக ஒரே இருமல் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில் குளிக்கிறது ஒரு பங்கு ஜாலியாக இருக்குன்னா, பசங்க கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. இந்த வாரத்தில் ஒரு நாள் பசங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது, பசங்களும் ஃப்ரீ ஆயிடுவாங்க.